இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் SV பாக்கியலட்சுமி அவர்கள். பால் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல மெயினா சுத்திகரிக்கப்படாத நீர், சோப் பவுடரு, ஸ்டார்ச், யூரியா இதெல்லாம் கலப்படம். ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இது ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா ஃபுட் பாய்சனுக்கு ஒரு பாக்டீரியா இன்வால்வ் இருக்கும். சால்மோனெல்லா பாக்டீரியா, கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் சீக்கிரமா உணவுப் பொருளை கெடுக்கக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரிகள். ஸோ ஃபுட் பாய்சனிங்கை காஸ் பண்ணுது. இருதய சம்பந்தமான நோய்கள், புற்றுநோய், இந்த மாதிரியான பாதிப்புகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி நெய், இதுல அனிமலோட கொழுப்பு, வெஜிடபிள் ஆயில்ஸ் இதெல்லாம் போடும்போது இரத்த சோகை, அப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட், இதயம் வீக்கம் அடைதல். அது மட்டும் இல்லாம நெய் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொழுப்பு. ஆனா இதுல இது மாதிரியான வெஜிடபிள் ஆயில்ஸ், அனிமல் ஃபேட்டு இதெல்லாம் கலக்கும் போது என்ன ஆகும்னா, நெய் ஒரு நல்ல கொழுப்பு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பதிலா இது இதயம் சம்பந்தமான நோய்களை உருவாக்குகிறது. மிளகாய் வகைகள், பச்சை பட்டாணி இதுலலாம் மாலச்சைட் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை தரக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருளை ஆட் பண்றாங்க. இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, புற்றுநோயை உருவாக்கும். நிறைய பேருக்கு புற்றுநோயால பாதிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே எதையே அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, உணவுப் பொருட்களை அடிப்படையாக கொண்டதுதான். உணவுப் பொருள்ல உள்ள நற்பண்புகள் எல்லாம் குறைஞ்சு அதுல வேதிப்பொருட்கள் அதிகமாகும் போது அதோட பண்பே மாறி போய், அதனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு செல் அழியாம இருக்கிறத தடை செய்யறதோட ரோல் தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு செல்லுக்கும் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்டோட இது குறைய குறைய இந்த கேன்சர் அப்படிங்கிறது அதிகமா வருது. கேன்சர், அதை தொடர்பான அனைத்து வகையான வியாதிகளும் ஈஸியா பரவ ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம், இதுல வாஷிங் பவுடர் லிவர் சம்பந்தமான நோய்கள், அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான நோய்களை உருவாக்குது. ஃபுட் சேஃப்டி கனெக்ட்ங்கிற ஒரு செயலிய நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அது எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? நீங்க வெளியே எங்கேயும் போகும்போதோ, கடைகள்லயோ தரமற்ற உணவுப் பொருளோ, கெட்டு போன உணவுப் பொருட்களையோ நீங்க பாத்தீங்கன்னா, உடனே இந்த செயலி மூலமா நீங்க புகார் அளிக்கலாம். ஃபுட் சேஃப்டி கனெக்ட் இந்த செயலிய உடனே பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.